சென்னை அண்ணா நகர்லேருந்து நித்யா லோகேஷ்ன்றவங்க நமது அறக்கட்டளையை தொடர்பு கொண்டாங்க. காப்பகத்தில் இருக்க 100 பேருக்குமே காலை உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தன்னோட கணவர் ஜெர்மனியில் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு பிரதர். அவர் எந்த ஒரு நோய் நொடியும் இன்றி அவர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மனநல காப்பகத்தில் இருக்க எல்லாருக்குமே இட்லி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோங்க. காப்பகத்தில் இருக்க எல்லாருக்குமே 4 இட்லி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாத்தையுமே வச்சு கொடுத்தோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஜெர்மனியில் தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கும் லோகேஷ் கஜேந்திரன்றவர் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் வேண்டிக்கோங்க. காப்பகத்தில் இருக்க எல்லாருக்குமே வச்சு கொடுத்தாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உணவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி, அவங்க நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. நமது அறக்கட்டளை சார்பாக உணவு கொடுக்க முன் வந்த நித்யா லோகேஷ்ன்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாங்க. நீங்களும் உணவளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்க.